அனைவருக்கும் வணக்கம். ஒளிச்சுடர் சேனலில் நாம் காணும் தலைப்பு வல்லக்கோட்டை முருகன் தல வரலாறு மற்றும் சிறப்புகள். மூலவர் திருநாமம் சுப்பிரமணிய சுவாமி, தாயார் வள்ளி தெய்வானை, தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம், தல விருட்சம் பாதிரி மரம். தல வரலாறு: வல்லன் என்ற அசுரன் இந்த ஊரை தன் வசமாக்கி கொண்டு மக்களை துன்புறுத்தி வந்தான். தேவர்களுக்கும் தீராத தொல்லை கொடுத்தான். அவனது கொடுமைகளை பொறுக்க முடியாமல் முருகப்பெருமானிடம் சரண் அடைந்தனர். முருகப்பெருமான் தனது வேலாயுதத்தை விடுத்து வல்லனை வதஞ்செய்தார். அரக்கன் இறக்கும் தருவாயில் நல்ல புத்தி பெற்று இந்த ஊர் இனி தனது பெயரால் விளங்குமாறு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டியதால் இத்தலத்திற்கு வல்லன் கோட்டை என்ற பெயர் ஏற்பட்டு தற்போது வல்லக்கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. கோயிலின் சிறப்புகள்: முருகப்பெருமான் 7 அடி உயரங்கொண்டு வள்ளி தெய்வானையுடன் கிழக்கு முகமாய் அற்புதமாய் அமர்ந்து கொண்டு அருள் புரிந்து வருகிறார். முக்கால கணபதி தென்மேற்கு திக்கில் அமர்ந்து கொண்டு 3 காலங்களிலும் நேரும் பாவங்களையும் துன்பங்களையும் விலக்கி அருள்பாலித்து வருகிறார். அருணகிரிநாதருக்கு முருகன் கனவில் எழுந்தருளி கோடை நகர் மறந்தனையோ என்று உணர்த்தினார். அவர் இத்தலத்து சுப்பிரமணிய சுவாமியை கண்குளிர கண்டு மகிழ்ந்து வணங்கி 8 திருப்புகழ் பாடல்களை பாடி அருளினார். அவர் இத்தலத்தை கோடை நகர் என்றும் இறைவனை கோடை பதியோன் என்றும் சந்த கவிகளால் பாடியுள்ளார். தேவேந்திரன் இத்தலத்திற்கு வந்து வஜ்ராயத்தால் தீர்த்தம் உண்டாக்கி அத்தீர்த்தத்தால் சுவாமியை அபிஷேகித்தும் பாதிரி மலர்களால் பூஜித்தும் தனது விருப்பங்களை நிறைவேற்றி கொண்டார். பகீரதன் இக்ஷ்வாகு குலத்தரசனுக்கு ஒரு சித்திரை திங்கள் சுக்கிர வாரத்தில் முருகப்பெருமான் காட்சியருளி அவருக்கு மீண்டும் அரசுரிமை கிடைக்குமாறு அருளினார். ஜோதிட ரீதியாக செவ்வாய் சுக்கிரனால் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் மனப்பூர்வமாக வந்து வழிபட்டால் இழந்த பதவிகள் நிச்சயம் கிடைக்கும். நிறைவான செல்வங்கள், திருமண பேறு போன்றவை மன நிறைவாக கிடைக்கும். இத்திருக்கோயில் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெருந்தூரிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உரகடம் செல்லும் வழியில் வல்லக்கோட்டை என்றும் ஊரில் இத்திருக்கோயில் உள்ளது. அனைவரும் வந்து வணங்கி நற்பலன்களை பெற்றுச் செல்லுங்கள்.